நம்ம ஊரில் ஆவியில் குழா போட்டு இட்லின்னு தான் சொல்கிறான். ஆனால் வெளிநாட்டுக்காரன் ஆவியில் ராக்கெட் விடுறான். அவன்லாம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டு ஆவியில் ராக்கெட் விட்டு மிக உயர்ந்த நிலையில் இருக்கான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இட்லியும் தோசையும் சாப்பிட்டுக்கிட்டு நாம் இன்னும் வளர்ச்சி அடையாமல் தான் இருக்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்லாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கேன், சுவர் இருந்தால்தான் சித்திரம். நல்ல ஆரோக்கியம் இருந்தால்தான் மற்ற எல்லா விஷயங்களும் பண்ணலாம். ஆவியில் ராக்கெட்டை விடலாம், மற்ற விஷயங்களையும் செய்யலாம். ஆனால் ஆரோக்கியம் இல்லைன்னா ராக்கெட் விட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஸோ நல்ல ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு காலை சிற்றுண்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக பாருங்களேன், இப்போ இட்லிக்கு விதவிதமான பதார்த்தங்களை கூட சேர்த்து சாப்பிடுவோம். ஆரோக்கியது மட்டும் இல்லை, அந்த சுவையை நீங்கள் கார்ன்ஃப்ளாக்ஸில் கண்டிப்பாக கிடைக்கவும் கிடைக்காது. குழாப்புட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழாப்புட்டில் அந்த அரிசி மாவோட தேங்காவும் கலந்து வச்சுருப்பாங்க. அவ்வளோ மணமாகவும் சுவையாக இருக்கும். கூட தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடலைக்கறின்னு ஒன்று கொடுப்பாங்க. கேரளாவில் இது ரொம்ப ஃபேமஸ். இந்த கடலைக்கறி பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து மிகுந்தது. அதே மாதிரி பொங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சரிசி, அதோடு பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு, இது கலந்து நெய்யும் கலந்து மிளகும் போட்டு பண்ணி சாப்பிடும் பொழுது உடம்புக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. மாவுச்சத்து மட்டும் இல்லாமல் புரதச்சத்து கிடைக்குது, நெய்யிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்பு சத்து, இந்த பெப்பரில் இருக்கக்கூடிய பைப்பரின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருள், இது போன்ற விஷயங்கள் கிடைக்குது. அதுக்கு கூட பார்த்திங்கன்னா விதவிதமான துவையல், சாம்பார், இது போன்ற விஷயங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்படி சிறப்பான காலை சிற்றுண்டியை எடுத்துக்கிறத விட்டு போட்டு நாம் ஏங்க போய் இந்த காஞ்சி போன இந்த கார்ன்ஃப்ளாக்ஸையும் கண்ட கருமாந்திரத்தை நாம் ஏன் சாப்பிடணும்?